ஆபாசமாக பேசுறதுக்குன்னு தொடங்கினால் அதற்கு எல்லை இருக்கிறதா? எல்லையே இல்லை. இல்லை. பதிலுக்கு 21க்கு முன்னாடி வரைக்கும் 21 இல்லை 20க்கு முன்னாடி வரைக்கும் உங்கள் தலைவர் தலையில் இவ்வளோ முடி இல்லை, திடீர்னு எப்படி இவ்வளோ முடி வந்துச்சுன்னு கேட்டால் பதிலுக்கு என்ன சொல்லுவீங்க? பெரியார் அரசியலில் போட்டியிட மாட்டேன், சமூக சீர்திருத்தமே எனது நோக்கம்னு சொல்கிறாரு. நாங்கள் அதிலிருந்து முரண்படுகிறோம், நாங்கள் தேர்தல் அரசியலில் பங்கெடுக்கிறோம்னா முடிஞ்சு போச்சு. அதுக்கு என்ன காரணத்தை சொன்னீங்க? நீங்கள் இந்த வயதில் திருமணம் செய்யலாமா? அந்த பொண்ணே சம்மதிக்குது, உனக்குன்னா வந்துச்சு. நல்ல நீ யோசிச்சு பாருங்க. திமுக கருவின் குற்றம். அது தனிநபர் சார்ந்த விஷயமா இல்லையா? தனிநபர் முழுக்க தனிநபர் சார்ந்த விஷயம் தான். திமுக உதிச்சதே தனிநபரை பற்றி விமர்சித்தா இல்லையா? கருணாநிதியின் மகன் என்ற தகுதியை தவிர ஸ்டாலின் அவர்களுக்கு என்ன தகுதி இருக்கிறது? எழுத்தாளரா, பேச்சாளரா? சீட்டை பிடுங்கினா முடிஞ்சிச்சு சீன். பேச்சாளரா இல்லை. இலக்கிய சொற்பொழிவாளரா இல்லை. நடிகரா இல்லை. என்ன தகுதி சொல்லுங்கள்? இன்றைக்கி ஒரு மாபெரும் இயக்கத்தின் 75 ஆண்டு பவள விழா கண்ட ஒரு இயக்கத்தின் தலைவராக இருக்கிறார். என்ன தகுதி? இல்லை. சுனில் கழுகுனோ என்ற ஒரு வியூக வகுப்பாளரை அழைத்து ஒரு சோழ கொள்ளை பொம்மைக்கு நீங்கள் உயிரூட்டி இன்று முதல்வராக்கி வைத்திருக்கிறீர்கள். நான் பேசுறதெல்லாம் என்னன்றதை புரிஞ்சு கவனமாக தான் பேசுகிறேன். இவ்வளோ தூரம் போகணும் இல்லை, இப்படி தான் போகணும், வேறு வழி இல்லை. வேறு வழியில் இப்படி தான் போகணும். ரொம்ப மனசு வெறுத்து தான் நான் பேசுகிறேன். இது போன்ற ஒரு அலங்கோல நிர்வாகத்தை தமிழ்நாடு எந்த காலத்திலும் சந்தித்ததில்லை. பல்வேறு நீதிமன்ற வழக்குகளை சந்தித்து பிஜேபி என்ற ஒரு மாபெரும் கட்சியின், அசுரபலம் கொண்ட ஒரு கட்சியின் அழுத்தங்களை எல்லாம் மீறி ஒரு பெரிய இயக்கத்தின் பொதுச் செயலாளராக வந்து உட்கார்ந்துருக்கிறார். இதில் 10% குவாலிஃபிகேஷன் உங்கள் தலைவருக்கு இருக்கா? அப்போது ஒரு இளைஞரணி, ஒரு திராவிட முன்னேற்ற கழகத்தின் இளைஞரணியின் மாநாடு நடைபெறுகிறது. அந்த மாநாட்டின் மேடையில் கொண்டு போய் பேரனை உட்கார வச்சு அழகு பார்க்குறீங்கன்னா, இதே மாதிரி அதுவும் இன்டர்ன். புரியுதா? கலைஞர் டிவியில் எப்படி இன்டர்னா அங்கே இன்டர்ன் மேடையில் பார்த்துக்குப்பா. இந்த பூரா அந்த கொத்தடிப்பீங்க. நம்ம கொத்தடிப்பீங்கன்னா கிட்டத்தட்ட 60-70 வருஷமாக நம்ம குடும்பத்துக்காக உழைச்சிட்டு இருக்குங்க. இந்த கொத்தடிப்பீங்க பார்த்துக்க, நம்ம சொல்லிக் கொடுக்குங்க. கருணாநிதிக்கே விபூதி அடித்தவர் தன் தம்பிக்கு விபூதி அடிக்க மாட்டாரா? கருணாநிதிக்கு விபூதி அடித்தவர் யார்? கலாநிதி. ஓகே. 2 பேரும் சேர்ந்து அடித்தாங்க. அந்த மொத்த குடும்பமும் அடிச்சிடும். சன் டிவி, சன் குழும நிறுவனங்கள் எதிலுமே ஒரு பைசா பங்கு தயாநிதி மாறனுக்கு இல்லை. இதெல்லாம் சட்டபூர்வமாக நடந்திருக்குது. ஓகே. தயாநிதி மாறன் இப்போ நமக்கு தான் ஷேர் இருக்கேன்னு நினச்சிட்டு இருக்காரு. பட் சன் குழுமங்களை நிர்வகிப்பதன் காரணமாக இந்தியாவிலே அதிகம் சம்பளம் வாங்கும் சிஇஓ கலாநிதி மாறன் தெரியுமா? இந்தியாவிலேயே. டாஸ்மாக் ஊழலில் அருள்மொழிக்கு தொடர்பு இருக்கிறது என்று சந்தேகப்பட்டாலே உங்கள் வீட்டின் கதவுகளை தட்டலாம். கதவை தட்டலாம், பூட்டை உடைக்கலாம், சோதனை நடத்தலாம். ஆனால் வீட்டில் ஆள் இல்லை என்றால் சீல் வைக்கும் அதிகாரம் அந்த சட்டத்தில் இல்லை. எல்லா ஸ்டேட்லையும் ஈடி இதை தானே பண்ணிட்டு இருக்கு. அப்புறம் இன்னும் இங்கே மட்டும் திமுக கார்னர் பண்ணுறதுக்காக தான் பண்ணுறாங்க. திமுக கார்னர் பண்ணுறதுக்காக பண்ணுதே இல்லை, அவங்க குற்றமற்றவர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இது சொல்கிறாங்க. இது உருட்டு. அவ்வளோ யோக்கியமா நீங்கள்? சரி, அப்போ தான் சம்மந்தம் இல்லை, நேர்மையாளர்கள் தானே. அமலாக்கத்துறை அதிகாரி வந்து, யோ வாயா என்ன நினச்சிருக்க, போய் சோதனை பண்ணிக்க சொல்ல வேண்டியது தானே. எதுக்கு ஓடுறீங்க? இந்த ஆகாஷ் பாஸ்கர் விக்ரம் ஜூஸ் எதுக்கு ஓடினாங்க? Nimati Property Management. Contact 7667008999. அன்னை பர்னிச்சர்ஸ். அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள், டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மெஷின் உள்ளிட்ட 200க்கும் மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய திருமண சீர்வரிசை ரூபாய் 99,000 மட்டுமே. தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி. தொடர்புக்கு 7550014440 9345044044. ஃபோர்த் ஸ்டேட் தமிழ் நேயர்களுக்கு அருள்மொழிவர்மனின் அன்பார்ந்த வணக்கங்கள். இது உங்கள் ஃபோர்த் ஸ்டேட் தமிழ் வழங்கும் பெருதுகள் நிகழ்ச்சி. இன்றைக்கு நடந்திருக்கிறார் சவுக்கு ஊடகத்தின் ஆசிரியர், அரசியல் திறனாய்வாளர், மரியாதைக்குரிய திரு சவுக்கு சங்கர் அவர்கள். வணக்கம். வணக்கம் அருள்மொழி. எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கேன். மற்ற மகிழ்ச்சி உங்களை மீட் பண்ணதில். தொடர்ச்சியாக இந்த கீழடி தொடர்பான விவகாரம் அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் நடந்துக்கிட்டே இருக்குது. பாஜக வந்து ஏஎஸ்ஐ வச்சு ஒரு ஒடுக்குமுறையை கையாண்டுகிட்டு இருக்காங்க அப்படிங்கிற விமர்சனம் இருக்குது. அதிமுகலையும் இப்போ எதிர்த்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. கீழடிக்காக நாங்கள் நிற்போம்லாம் சொல்கிறாங்க. ஆனால் கீழடி தொடர்பாக வாய் திறக்காமல் அமைதியாக இருந்தார் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அப்படின்னு சொல்லி திமுகவோட இணையதள பிரிவிலிருந்து ஒரு சித்திரப்படம் ஒன்று போட்டிருந்தாங்க. அதில் வந்து கொஞ்சம் தவறான முறையில் அந்த படம் இருக்கிறதா தான் எல்லாராலும் அறியப்படுகிறது.
எதிர்க்கட்சியில் வர இப்படியான முறையில் விமர்சிக்க வேண்டிய ஒரு தேவை எங்கேருந்து திமுக இணையதள அன்னைக்கு வந்துச்சு? இதை ஒரு விமர்சகராக எப்படி பார்க்குறீங்க? அரசியலில் விவாதத்தோட தரத்தை உயர்த்துறது அரசியலில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவரின் கடமை. அந்த டிபேட் லெவலை எலிவேட் பண்ணிக்கிட்டே போகணும். அடுத்தது எல்லாருக்கும் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி மாதிரி பேச தெரியும். அதில் என்ன இருக்கு? சரியா சொல்லுங்க. ஓகே, எல்லாருக்கும் தெரியும். உங்களுக்கு கெட்ட வார்த்தை பேச தெரியாது, நான் எப்படி பேசுவேன் தெரியும்ல. அரசியலில் பொது வாழ்வில் இருப்பவர்கள் அந்த விவாதத்தோட தளத்தை உயர்த்திக்கிட்டே போகணும். குவாலிட்டி ஆஃப் த கம்யூனிகேஷன், குவாலிட்டி ஆஃப் டிபேட்டு, குவாலிட்டி ஆஃப் இஷ்யூஸ். இதுதான் ஒரு செம்மையான நாகரிகமான சமூகத்தின் அடையாளம். ஆபாசமா பேசுறதுக்குன்னு தொடங்கினால் அதற்கு எல்லை இருக்கிறதா? எல்லையே இல்லை. இல்லை. பதிலுக்கு 21க்கு முன்னாடி வரைக்கும், 21 இல்லை 20க்கு முன்னாடி வரைக்கும் உங்கள் தலைவர் தலையில் இவ்வளோ முடி இல்லை, திடீர்னு எப்படி இவ்வளோ முடி வந்துச்சுன்னு கேட்டால் பதிலுக்கு என்ன சொல்லுவீங்க? இப்போ உங்களுக்கு இல்லாமல் உங்கள் கூட இருக்கிற தினேஷுக்கு இதே மாதிரி முடி வந்துருக்குது கேட்டால் என்ன பதில் இருக்கும்ட்ட? கேட்க முடியாதா? உருவ கேள்வி நம்ம நினச்சது கடந்து போகிறோம். இது அவங்களுக்கு தெரியாதா? எல்லாருக்கும் தெரியும் தானே. எவரிபடி நோஸ். முதுமையினால் ஏற்படக்கூடியது அவரோட விருப்பம். அவருக்கு இந்த தலைமுடி அதிகமாக இருந்தால் தோற்றம் நன்றாக இருக்கும் என்று அவர் விரும்புகிறார். யாராவது அதிமுகலேருந்து இது வரைக்கும் பேசியிருக்காங்களா? இல்லை. டிஎம்கே ஐடிவிங்கோட அஃபிஷியல் ஹேண்டில்லேருந்து ஒரு முன்னாள் முதலமைச்சரை இப்படி ஒரு படம் போடுகிறீர்களே. திரு பழனிசாமி அவர்கள் பதிலுக்கு இப்படி பேசினால் டிபேட்டோட லெவல் என்ன ஆகும்? அது ஒரு நாகரிகமான சமூகத்தின் அடையாளமா? கட்டாயம் கிடையாது. இந்த ஆபாசம், இந்த கொச்சை, இதெல்லாம் திமுகவின் அணுவிலேயே இருக்கிறது, கருவிலேயே இருக்கிறது. நாங்கள் பெரியார் அரசியலில் போட்டியிட மாட்டேன், சமூக சீர்திருத்தமே எனது நோக்கம்னு சொல்கிறாரு. நாங்கள் அதிலிருந்து முரண்படுகிறோம். நாங்கள் தேர்தல் அரசியலில் பங்கெடுக்கிறோம்னா முடிஞ்சு போச்சு. அதுக்கு என்ன காரணத்தை சொன்னீங்க? நீங்கள் இந்த வயதில் திருமணம் செய்யலாமா? அந்த பொண்ணே சம்மதிக்குது, உனக்குன்னா வந்துச்சு. நல்ல நீ யோசிச்சு பாருங்க. திமுக கருவின் குற்றம். அது தனிநபர் சார்ந்த விஷயமா இல்லையா? தனிநபர் முழுக்க தனிநபர் சார்ந்த விஷயம் தான் அது. திமுக உதிச்சதே தனிநபரை பற்றி விமர்சிச்சுதா இல்லையா? மணிமே உங்கள்கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ணாங்களா? நான் முடியவே முடியாதுன்னாங்க, பெரியார் வந்து முடியாதுன்ட்டு 4 பேரை கத்தி வச்சு மிரட்டின் மாதிரி பண்ணிட்டாருங்கன்னு சொன்னாங்களா? இல்லை. மணியம்மை வீட்டார் உங்களிடம் அண்ணாதுரையிடம் புகார் சொன்னார்களா? ஐயவோ அண்ணா இப்படி செய்து விட்டாரு, உனக்கு என்னடா? மெட்ராஸில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, பல்லு இருக்கவன் பக்கோடா சாப்பிட்றான். உங்களுக்கு என்ன பிரச்சனை? முடி இருக்கவ அள்ளி முடியுதா? இதானே இருக்கு. ஆனால் இதை ஒரு விவாத பொருளாக மாற்றினார்களா இல்லையா? பொருந்தா திருமணம் சொன்னாங்க. இதுதானே காரணம். அவங்க சொன்ன காரணம் இதுதான். எக்ஸாக்ட்லி இதுதான். அப்போ ஒரு தனிநபர் விவகாரத்துக்காக தொடங்கிய இயக்கம் வேறு எப்படி இருக்கும்? ஆனால் இன்னைக்கு வந்து சோஷியல் மீடியா எமர்ஜ் ஆகிருக்குது. எல்லாரும் வந்து பார்க்குறாங்க. ஒரு பார்ட்டியோட சென்ஸ் என்ன அப்படிங்கிறது எல்லாரும் ஈஸியாக ஸ்மெல் பண்ண முடியும். கைபேசிலேயே வந்து உலகம் வந்துருச்சு. அப்போ ரொம்ப கவனமாக தானே இருக்கணும் கூடுதலாக. ஆமாம். அப்படி கவனமாக நமது கட்சியின் கொள்கைகளை, இயக்கத்தின் கொள்கைகளை, தத்துவங்களை பேசி கொண்டிருக்கக்கூடிய நபர் நமது இயக்கத்தின் இலக்குக்கு விரோதமாக நடந்து கொள்கிறார் என்பதனால் தானே டிஎம்கே ஐடிவிங்கின் தலைவராக இருந்த திரு தியாகராஜன் அவர்களை மாற்றிவிட்டு ஒரு வக்ர எண்ணம் கொண்ட ஒரு மனிதரை கொண்டு வந்து ஐடிவிங்குக்கு நீங்கள் போட்டிருக்கிறீர்கள். எனக்கு இதற்கு ஒரு பதில் சொல்லுங்கள். என்னால் பணிச்சுமை காரணமாக ஐடிவிங் பணிகளை செய்ய முடியவில்லை என்று எப்போதாவது தியாகராஜன் புகார் சொன்னாரா? சொன்னதே கிடையாது. திரு தியாகராஜன் அவர்கள் ஐடிவிங் தலைவர் பதவியை வகித்த வரையில் திமுக ஐடிவிங்கிலிருந்து இது போன்ற ஆபாச பதிவுகளை என்றாவது நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா? ஆபாசமானது தரவுகளை தான் பார்த்துருக்கேன். ஆபாசமாக நான் பார்த்ததில்லை. அப்போ நீ சரிப்பட்டு வர மாட்ட. நம்ம கட்சி எப்படிப்பட்ட கட்சி? கலீஜா பேசுகிற கட்சியா நம்ம கட்சி? இங்கே வந்து கொள்கைகளையும் முழக்கங்களையும் பேசிகிட்டு இருக்கிற நான்சென்ஸ். கெட் அவுட். தம்பி நீ வாப்பா. வந்து இப்படி போட்டு என்ன நீங்கள் இழிவுபடுத்திட்டீங்களா? நான் கேட்குறேன். உங்களை மாதிரி அப்பா செத்ததுனால அந்த பதவிக்கு வந்த ஆள் இல்லையா? அந்த ஆள் உழைச்சி முன்னுக்கு வந்தவர். இதனாலெல்லாம் அவர் இழிவாகிவிட மாட்டார்.
உண்மையிலேயே திரு பழனிசாமி எந்த விதமான பின்புலமும் இல்லாமல் தன்னைத்தானே தலைவராக உருவாக்கி கொண்ட சுயம்புவாக உருவான தலைவர். கருணாநிதியின் மகன் என்ற தகுதியை தவிர ஸ்டாலின் அவர்களுக்கு என்ன தகுதி இருக்கிறது? எழுத்தாளரா, பேச்சாளரா? சீட்டை பிடுங்கினா முடிஞ்சிச்சு சீன். பேச்சாளரா இல்லை, இலக்கிய சொற்பொழிவாளரா இல்லை, நடிகரா இல்லை. என்ன தகுதி சொல்லுங்கள்? இன்றைக்கி ஒரு மாபெரும் இயக்கத்தின் 75 ஆண்டு பவள விழா கண்ட ஒரு இயக்கத்தின் தலைவராக இருக்கிறார். என்ன தகுதி? இல்லை, ஆனால் கலைஞர் கருணாநிதி இருக்கும்போதே அவர் தலைவராக மாற்றலைல்ல, பயிற்சி தானே கொடுத்தாரு. இப்போ வெகு நாட்கள் பயிற்சியே இருந்தார் தானே, சின்ன சின்ன பொறுப்புல இருந்து படிப்படியாக தானே வந்திருக்கிறார் ஐயா ஸ்டாலின். எல்லாம் சரி, ஆயிரக்கணக்கான தொண்டர்கள், ஆயிரக்கணக்கான தலைவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிறார்கள். ஸ்டாலினை தேர்ந்தெடுத்து ஏன் பயிற்சி அளித்தார்? அவருடைய மகன் என்பதற்காக. அதைத்தான் நான் சொல்கிறேன். நீங்கள் என்னமோ சுற்றி இப்படி வர்றீங்க. அப்போது மு கருணாநிதியின் மகன் என்பதை தவிர திரு ஸ்டாலின் அவர்களுக்கு திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு தலைமை தாங்குவதற்கு என்ன தகுதி? 20 நிமிஷம் அதிகம், 10 நிமிஷம் அண்ணன் ஆராசாவையும் ஜெகதரட்சகனையும் மு.க. ஸ்டாலினையும் பேச வையுங்கள். இவர்கள் இருவரை விஞ்சும் அளவுக்கு இவரால் பேச முடியுமா? பேச முடியாது தான். பட் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, பேச்சு மட்டுமே ஒரு திறமை இல்லைங்க. காமராஜர் ஐயா பாருங்கள், நல்லா பேசுவாரா, நான் ரொம்ப அவ்வளோ தோற்றப்பொழிவோடு இருந்தாரா, அப்படி இல்லைனா சிறந்த ஆட்சியாளராக இருந்தார். அப்போ ஆட்சி செய்வதற்கு பேச்சு திறன் மட்டும் முக்கியம் கிடையாதுன்னு அவங்க ஒரு வாதத்தை வைக்கிறாங்க. கரெக்டு. திரு காமராஜர் அவர்கள் சுதந்திர போராட்டத்தில் பங்கெடுத்து காங்கிரஸ் இயக்கத்தில் தன்னை ஐக்கியமாக்கி கொண்டு அகில இந்திய காங்கிரஸ் கட்சி தலைவர்களின் நம்பிக்கையை பெற்று தமிழ்நாடு என்று கூட சொல்ல முடியாது, மதராஸ் மாகாணத்தின் முகமாக திரு காமராஜர் தன்னை உழைத்து அடையாளப்படுத்தி கொண்டார். இந்தியாவின் பிரதமர் யாருன்னு தேர்வு பண்ண இடத்துல இருந்தார் ஐயா காமராஜர். முதல்வரானது ஒரு விபத்து, யாருப்பா ரைட் என்று முடிவெடுத்தார்கள். அதுபோல ஸ்டாலின் தேர்ந்தெடுக்கப்பட்டாரா? இல்லை. சுனில் கலுகுனோ என்ற ஒரு வியூக வகுப்பாளரை அழைத்து ஒரு சோழ கொள்ளை பொம்மைக்கு நீங்கள் உயிரூட்டி இன்று முதல்வராக்கி வைத்திருக்கிறீர்கள். நான் பேசுறதெல்லாம் என்னன்றது புரிஞ்சு கவனமாக தான் பேசுகிறேன். இவ்வளோ தூரம் போகணும் இல்லை, இப்படி தான் போகணும், வேறு வழி இல்லை, இப்படி தான் போகணும். ரொம்ப மனசு வெறுத்து தான் நான் பேசுகிறேன். இது போன்ற ஒரு அலங்கோல நிர்வாகத்தை தமிழ்நாடு எந்த காலத்திலும் சந்தித்ததில்லை. தமிழ்நாட்டில் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களாட்சி இல்லாமல் குடியரசுத் தலைவர் ஆட்சி இருக்கும்போது கூட ஒரு நிர்வாகம் என்று ஒன்று இருக்கும். இப்போது நிர்வாகமே இல்லை. தடியெடுத்தவனெல்லாம் தண்டல்காரன் என்ற ஆட்சி என்பதால் தான் நான் இவரை சோழக்கொள்ளை பொம்மை என்று சொல்கிறேன். என்ன நடக்குதுன்னே தெரில. இந்தியாவில் மிக மிக சிறந்த ஆட்சியை நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம் என்று இன்று வரை நம்புகிறார். ஒரு முதல்வர் இதை அனுமதிக்கலாமா? ஏன்பா அவர் ஒரு எதிர்கட்சி தலைவர்ப்பா, முன்னாள் முதலமைச்சர்ப்பா, என்னப்பா இது கார்ட்டூன்னு? அசிங்கமா இல்லை? கேட்டிருக்கணுமா மாட்டான்? வேணாமா? கேட்டிருக்கணும். 3 நாள் ஆகுது இன்னையோட. அவர் கவனத்துக்கு ஒருத்தர் கொண்டு வரணுமா? அப்போ யாராவது கவனத்துக்கு கொண்டு போனாதான் உங்களுக்கு தெரியும்னா இதுதான் சோழக்கொள்ளை பொம்மை. தன்னெழுச்சியான ஒரு தலைவராக இருந்தால் அவராக எடுத்து பார்த்துட்டு இந்த ராஜா வர சொல்லுவாங்களா மாட்டாங்களா? இப்படி ஒன்று இப்போ நம்ம இது சம்மந்தமாக பேசிக்கிட்டு இருக்கு. இந்த 3 நாள் ஆச்சு, இது வரைக்கும் தெரியாது தெரியுமா? இன்றைக்கி சொல்லிவிடுவாங்க. ஏனென்றால் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக நிர்வாகிகள் தமிழகத்தின் அனைத்து மாவட்டங்களிலும் காவல் நிலையத்தில் சென்று இது தொடர்பாக புகார் அளித்திருக்கிறார்கள். வேறு வழி இல்லை. அப்போ கூட இந்த கார்ட்டூன் தப்புன்றது அவருக்கு புரியாது. அவர் கன்வின்ஸ் பண்ண முடியும். அதனால தான் பொம்மைன்றேன். ஸோ இதை ஒப்பிடுகையில் திரு பழனிசாமி அச்சு சண்டை போட்டு கூட இருக்கவனெல்லாம் பிடிச்சி தள்ளி நீச்சல் அடிச்சு பல்வேறு நீதிமன்ற வழக்குகளை சந்தித்து பிஜேபி என்ற ஒரு மாபெரும் கட்சியின் அசுரபலம் கொண்ட ஒரு கட்சியின் அழுத்தங்களை எல்லாம் மீறி ஒரு பெரிய இயக்கத்தின் பொதுச் செயலாளராக வந்து உட்கார்ந்துருக்கிறார். இதில் 10% குவாலிஃபிகேஷன் உங்கள் தலைவருக்கு இருக்கா? 10%. நான் அதிகம் சொல்லலை, 10%. பழனிசாமியும் பேச தெரியாதுங்க. அவர் ஒன்றும் பெரிய பேச்சாளர் போலவோ பழம்பூரி ஜான் போலவோ பேச்சாளர் கிடையாது.
கருணாநிதி போல தொல்காப்பியத்துக்கு இலக்கணம் எழுதக்கூடிய புலமையும் அவருக்கு கிடையாது. சரி, இது இரண்டும் அல்ல, ஆங்கிலத்தில் புலமை பெற்றவரா என்றால் அதுவும் கிடையாது. ஒரு விவசாயி, ஆனால் விவசாயிகளின் கஷ்டம் தெரிந்தவர். உங்களை அதுக்கு கூட சொல்ல முடியாதுங்க. உண்மையிலே நீங்கள் இந்த விவசாயம்னா என்னன்றது தெரிஞ்சால் கரும்பு காட்டுக்குள்ளே கான்கிரீட் போட்டு நடப்பீங்களா? ஸ்கீம் போட்டு தராங்க, ஒரு சுனில் தான் போடுறாரு. அண்ணன் நீங்கள் இந்த மாதிரிண்ணே கரும்பு காட்டுக்குள்ளே அப்படி போயிட்டு ஒரு பக்கத்தில் க்ரீன்னு நீங்கள் இந்த இதில் போட்டு ஒரு போடணும். ஐயோ உள்ள சேராக இருக்குமே. ஆனால் சேராக தானே இருக்கும், வயல்னா சேர் இருக்கும். ஐயோ சேத்துல எப்படி இருக்குது அப்படியாண்ணே? சரி, நான் வேணால் ஒரு நடுவில் கான்கிரீட்டு அப்படின்னா ஓகே, கேன்வாஸ் ஷூ போட்டுருக்கேன். சரி, இதை பண்ணுறதே ஷூட்டிங் எடுக்கிறதுக்காகவே இந்த கான்கிரீட்டோடு சேர்த்து இந்த புகைப்படங்கள் வெளிவருமே என்ற உறுத்தல் உங்களுக்கு இல்லை தானே? சிரிப்பானை பார்க்குறவேன்றது உங்களுக்கு தோணல. நீங்கள் எந்த ஊர் என்று தெரியவில்லை. எங்கள் ஊர்லாம் கிராமத்தில் செருப்பு போட்டு வயலன்னா தம்பி 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 செருப்பு எடுத்து தம்பி சொல்லுவாங்க. வரப்பில் அவுத்து போட்டு இறங்கணும், மண் எடுத்து கும்பிடுவாங்க. அதில் கான்கிரீட்டை போட்டது இல்லாமல் அதுக்கு மேலே கேன்வாஸ் ஷூவை போட்டுட்டு ஓ இதான் கரும்பா? அப்போ என்ன தகுதி சார் உங்களுக்கு? ஒரு இடத்துல கனிமொழி அவர்கள் வந்து அழைச்சிட்டு போவாங்க, அப்போ வந்து பதநீர் கொடுக்குறாங்க. நல்ல 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 பாயிண்ட். இனிக்குது, சக்கரை போட்டுக்குதா? பதநீரில் சக்கரை போட்டிருக்கான்னு கேட்டு நான் ஃபர்ஸ்ட் டைம் அப்போ தான் பார்க்குறேன் நான். அப்போ உங்களுக்கு எதுவுமே தெரில சார். நீங்கள் இந்த பக்கம் திரு பழனிசாமியை ஒப்பிட்டீங்கன்னா ஃபஸ்ட்டு எனக்கு அவர்கிட்ட பிடிச்சதே சண்டைக்காரர். எனக்கு இந்த பழனிசாமிகிட்ட பிடிச்சதே ஏன் பண்டுட்டி ராமச்சந்திரன் பொதுச் செயலாளராகவில்லை, ஏன் சைதை துரைசாமி பொதுச் செயலாளராகவில்லை, ஏன் செங்கோட்டையின் பொதுச் செயலாளராகவில்லை, ஏன் வைத்தியலிங்கம் பொதுச் செயலாளராகவில்லை, ஏன் ஓ பன்னீர்செல்வம் பொதுச் செயலாளராகவில்லை? இவங்க எல்லாருக்குமே சம வாய்ப்பு இருந்தது. எஸ், சமகாலத்தவர்கள் கூட ஏஜ் வைஸ். ஒருத்தர் எந்திரிச்சு வர்றாரா? முழுக்க முழுக்க அது அவருடைய சொந்தமான திறமை அல்லாமல் வேறு என்ன? வேறு ஏதாவது பேக்கிங்னா சொல்லுங்கள். நீங்கள் இப்போ ஓபிஎஸ் சொன்னீங்கன்னா முழுக்க முழுக்க குருமூர்த்தி பேக்கிங்கு, பிஜேபி பேக்கிங், ரைட்டா? எஸ். இவருக்கு ஏதாவது பேக்கிங் இருந்துச்சா? காலை பிடிச்சி தான் 10 பேர் எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஏறிட்டு புடி இழுன்னு இல்லையா? வந்து நின்னாரா? அது ஒரு திறமையா இல்லையா? இங்கிட்டு ஒப்பிடுங்க. சொந்த அண்ணன் கூட போட்டி போட முடியலையா? போய் அம்மா கிட்ட வத்தி வைக்கிறது, பாரு ஒரு அண்ணன் மாதிரி பண்ணுறாரு, நான் அவருக்கு என்ன தென்மண்டலம், அப்போ எனக்கு ஏதாவது கொடு, சரிப்பா செயல் தலைவர் பாப்பா. இப்படி தானேங்க வந்தீங்க. உங்களுடைய திறமை என்னவென்பதை தெரிந்துதானே கருணாநிதி தனது இறுதி மூச்சை விடும் வரை தலைவர் பதவியை உங்களிடம் தரவில்லை. அப்போ எந்த துணிச்சல்ல, எந்த ஒரு 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 எந்த நிலைப்பாட்டின் அடிப்படையில் நீங்கள் திரு பழனிசாமியை இப்படி அவதூறாக விமர்சிக்கிறீர்கள்? அந்த உழைப்பின் மூலமாக உழைப்பு என்றால் என்னவென்பது தெரிந்தால் நீங்கள் பழனிசாமியை மதிப்பீர்கள். இல்லை, கீழடி பற்றி அவர் பேசலை, அது விமர்சனம் வைங்க. பிஜேபியோடு இது தமிழர் நாகரிகம். தமிழன் 3000 ஆண்டுகளுக்கு முன்னால் எழுத்தறிவு பெற்ற ஒரு சமூகம் என்பதற்கான சான்று இந்த கீழடியில் இருக்கிறது. நாகரீகமான முறையில் வாழ்ந்திருக்கிறார்கள். அர்பன் சொசைட்டி. அந்த தமிழர் நாகரீகம் வெளியே தெரிந்துவிட போகிறதே என்பதை மறைப்பதற்காக பிஜேபி இதை மறைக்க முயல்கிறது. இதற்கு பழனிசாமி துணை போகிறார். இதை வைங்க விமர்சனத்தை, நானும் சேர்ந்து வைக்கிறேன். வைங்க. அவர் விமர்சனம் பண்ணக்கூடாதுன்னு யாருமே சொல்லியே. அது என்ன கார்ட்டூன்? அது என்ன கார்ட்டூனு? இதான் ஆக்சுவலி இந்த இடத்துலலாம் ஒன்றா தானே நிற்கணும்னு அழைக்கணும். நம்மலாம் ஒன்றா நின்று இந்த விவகாரத்தில் பிஜேபி பண்ணுறதை நம்ம எதிர்த்து பேசணும். இன்னும் வந்து நீங்கள் திரு பழனிசாமியை விமர்சனம் பண்ணுங்க, அது உங்கள் வேலை. இன்னும் சொல்ல போனால் பழனிசாமி விமர்சனம் பண்ணுறது உங்கள் வேலை. எதிர்கட்சியை விமர்சனம் பண்ணுறாங்க. உங்களோட பழனிசாமியை தர்ம சங்கடம் ஆக்குவது திமுகவோட கேம். அதான் கேமே. எஸ், பார்த்தீங்களா? இது ஒரு முதுபெரும் நாகரிகம். இந்த முதுபெரும் நாகரிகத்தை மூடி மறைக்க பிஜேபி முயல்கிறது. இவர் துணை போகிறார். வைங்க, பேசுங்க. வாட் இஸ் திஸ் கார்ட்டூன்?
இது மாதிரி ஸ்டாலினுக்கு போட முடியாதா? இதை நான் அப்போ தான் சொன்னேன். நீங்கள் இந்த ஒரு ஸ்டாலினோட திறன்களை பட்டியலிட்டாலே முடிஞ்சு போச்சு அவர் கதை. நீங்கள் நல்லா கொஞ்சம் டீப்பாக ஸ்டாலினை டிசெக்ட் பண்ணி பாருங்கள், ஒன்றுமே இருக்காது இல்லையா? உனக்கு சொன்னோன்னு தெரியுதா? ஏதாவது சொல்லுங்கள் நீங்கள். சங்கர் நீங்கள் போய் நீங்கள் தப்பாக சொல்கிறீங்க, அவர் இப்படி தரமெல்லாம் ஒரு ஒன்று சொல்லுங்கள், ஒரு 2 ஐட்டம் சொல்லுங்கள் போதுங்க. இல்லை, மேயராக இருக்கும்போது பாலங்கள் தொடர்பாக அவர் பண்ணது இன்ஜினியரா இல்லை முடிவுகள் எடுத்ததை சொல்கிறேன். அந்த மாதிரி டெசிஷன் மேக்கிங் ஸ்கில்ஸில் இருக்கிறது. இன்னொன்று பாருங்களேன், தான் மகனே கொண்டு வந்துட்டார். இப்போ அடுத்து தொலைக்காட்சி பேரனை கொண்டு வந்துட்டாரு. அடுத்த அதானே தொலைக்காட்சியில் தான் கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கும் கட்சிக்கு நான் சம்பந்தம். இப்படித்தானையா முதல்ல முறை சொல்லி எம்டியாக தானேயா வந்தார் உதயநிதி? அப்புறம் தானே இளைஞரணி. இவர் சின்ன குழந்தை, சின்ன பையங்க, யங்ஸ்டருங்க அவர். அதனால தான் இன்டர்னாக போட்டு இன்டர்னாக கேட்டேன், நான் விசாரித்தேன், செக் பண்ணிட்டு என்னப்பா வேலைகளுக்கு சேர்ந்துட்டேன்னா இல்லை நான் இன்டர்ன் அப்படின்னாங்க. சரி இன்டர்னா எங்கேப்பா இருக்கானா? எம்டி ரூமுக்குள்ளே இன்டர்னா. இப்போது கம்பெனியில் இந்த ஒரு தம்பி இன்டர்னாக வந்திருக்கிறாரு. எங்கே அவன் கூட இப்போ கேமரா தூக்கிட்டு சுற்றுறாரு, கேமராமேனாக இன்டர்னாக வந்திருக்கிறாரு. நேராக முதலாளியாக எப்படி இருக்கிறதுன்றதுக்கு இன்டர்னாக இருக்கிறது தானே எம்டி ரூமுக்குள்ளே உட்காருறது. சரி இது இன்டர்னு ரைட்டு, நான் தப்பாக கூட சொல்கிறேன். பொறாமை. இளைஞரணி மாநாட்டில் இன்ப நிதிக்கு மேடையில் என்ன வேலை? சேலம் இளைஞரணி மாநாட்டில் உட்காந்துருந்தாரா இல்லையா? உட்கார்ந்துருந்தாரு. பாட்டி போய் உட்காந்து. நான் ஒன்று சொல்கிறேன், குடும்பத்தோடு எல்லாரும் உட்காந்துருந்தாங்க. அப்போது அந்த கட்சி உங்கள் குடும்ப சொத்துன்றதை தீர்மானமாக அந்த குடும்பம் நம்புது, ரைட்டா? அது குடும்ப விழாவா, கட்சி விழாவா, குடும்ப விழாவா? அதை சொல்லுங்கள். அது கட்சி விழா. எல்லாம் சேர்ந்து தீபாவளி கொண்டாடுறீங்களா? கட்சி விழா தான். ஆனால் ஒரு முறையும் மு க ஸ்டாலின் என்ன சொல்கிறாருன்னா, குடும்பமாக நம்ம கட்சியில் இருக்கிறோம், இது குடும்ப கட்சின்னு சொல்கிறவங்க இதை புரிஞ்சுக்கணும், நாங்கள் குடும்பமாகவே கட்சியில் தான் இருக்கிறோம் அப்படிங்கிறாரு அவர். சரி, அப்போது அண்ணன் சேகர் பாபுவோட குடும்பத்தை மேடை ஏற்றுங்க, மா சுப்பிரமணியம் குடும்பத்தை மேடை ஏற்றுங்க, பொன்முடி குடும்பத்தை மேடை ஏற்றுங்க, நேரு குடும்பத்தை ஒரு பையனை ஏற்றிருக்கீங்க, மீதி பசங்க யாராவது இருந்தாங்கன்னா ஏற்றுங்க, மனைவியை ஏற்றுங்க. ஒரு 30 அமைச்சர் இருக்காங்கன்னா 15 அமைச்சர்களோட குடும்பமாவது மேடையில் இருக்கணுமா இல்லையா? நியாயமான கேள்வி. உங்கள் குடும்பம் மட்டும்தானே சார் இருக்கு. குடும்பம் குடும்பமாக என்று சொல்கிறீர்கள், ஆனால் ஒரு குடும்பம் தானே இருக்கிறது. எங்கே மீதி உள்ள குடும்பங்கள்? அவரும் குடும்பமாக தான் வந்தார். பொன்முடி குடும்பத்தில் ஒருத்தர் போதுன்னா அப்பா அனுப்பிச்சி விட்டீங்க. அப்போது ஒரு இளைஞரணி, ஒரு திராவிட முன்னேற்ற கழகத்தின் இளைஞரணியின் மாநாடு நடைபெறுகிறது. அந்த மாநாட்டின் மேடையில் கொண்டு போய் பேரனை உட்கார வச்சு அழகு பார்க்குறீங்கன்னா, இதே மாதிரி அதுவும் இன்டர்னு, புரியுதா? கலைஞர் டிவியில் எப்படி இன்டர்னா அங்கே இன்டர்ன் மேடையில் பார்த்துக்குப்பா. இந்த பூரா அந்த கொத்தடிப்பீங்க, நம்ம கொத்தடிப்பீங்க தான் கிட்டத்தட்ட 60-70 வருஷமாக நம்ம குடும்பத்துக்காக உழைச்சிட்டு இருக்குதுங்க இந்த கொத்தடிப்பீங்க, பார்த்துக்க நம்ம சொல்லிக் கொடுக்குறீங்களா? இல்லை, நீங்கள் கேட்டீங்கல்ல மு க ஸ்டாலினுக்கு அப்போ வேறு ஏதாவது நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு. அதான் இவ்வளவு இப்போ வின்பநிதி வரைக்குமே கூட உங்கள் விமர்சனத்தை கூட ஒரு பக்கம் வச்சுப்போம். நீங்கள் விமர்சனம் பண்ணுறீங்க, இது எப்படி பண்ணலாம்னு கேட்குறீங்க. இந்த விமர்சனத்தெல்லாம் எதிர்த்து யாரோ ஒருத்தர் கட்சியில் கேட்டிருக்காங்களா? அப்போது கட்சியை கட்டுக்கோப்பா, இராணுவ கட்டுக்கோப்போட வச்சிருக்கிறவங்க தானே பொருள். யாருமே இல்லை எதிர்ப்பதற்கு. ஒரு இராணுவ படையை கட்டுக்கோப்பாக வைத்திருப்பதற்கும் கொத்தடிமைகளை கட்டுக்கோப்பாக வைத்திருப்பதற்கும் வேறுபாடு இருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழகத்தில் சுயமரியாதை என்ற பெயரை சொல்லிக்கொண்டு அங்கே இருப்பவர்கள் அத்தனை பேரும் கொத்தடிமைகள் என்பதில் எனக்கு துளியும் மாற்றுக்கிறது கிடையாது. கொஞ்சோண்டாவது ரோசம் வரணும்ல ஒரு கட்சியோட பொதுச் செயலாளர். 80களை கடந்து விட்டார் அவர். இன்ப நிதியின் அமைச்சரவையில் நான் அமைச்சராக இருக்க வேண்டும், நான் எவ்வளோ ஆசைப்பா மனுஷனுக்கு. துரைமுருகன் தான் மூத்த கொத்தடிமை இல்லையா? கேட்கணும்யா, குறைஞ்சது இதுலையாவது எதிர்ப்பு வந்துச்சு. எங்கே நம்ம தேமுதிகளை கூட எதிர்ப்பு வந்துச்சு பார்த்தீங்களா? இந்த பையன் பிரபாகரனை இது பண்ண உடனே யாரோ 2-3 பேர் எதிர்ப்பு பண்ணாங்க. மதிமுக எதிர்ப்பு வந்துச்சு, முணுமுணுப்பாவது வந்துச்சு. துறைமுக எதிர்த்தெல்லாம் பேசுனாங்க, அப்புறம் அமைதிப்படுத்திட்டாங்கன்னு வச்சுக்கோம். இங்கே ஒரு முணுமுணுப்பு வருதா? சும்மா இருந்தால் கூட இவங்களே ஏற்றுறாங்க, ஏற்றுங்க. முதல்வராவதற்கே தகுதி இருக்கிறது உதயநிதிக்கு தான் இப்போ பேச ஆரம்பிச்சாங்க. வந்துருச்சா? அப்போ கொத்தடிமைகளை மேய்க்கிறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. இன்னும் இவர் சரியாக மேய்க்கலைங்க. ஆட்சியில் இருக்கும்போது எளிதாக ஓடிடுங்க. 2016 தான் இவர் தீவிர செயல்பாடுக்கு வருகிறார். 2016 21 வரைக்கும் எப்படி ஆட்சி பிடிச்சலான்னு வெறியில் ஓடிட்டு இருந்தாங்க. சரி, அடுத்து இவர் தான் வேறு வழி இல்லைன்னு நினச்சிட்டு அப்படி பின்னாடியே இப்படி வந்துருச்சு. இப்போ அதிகாரிகள் அப்படியே இந்த லேசாக ஒரு இந்த உடைந்த கண்ணாடி டேப்பு கீப்பு போட்டு ஒட்டி வச்சுருக்காங்க. நீங்கள் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் அருள்மொழி, நாம் தொடர்ந்து பேசிக்கொண்டு தான் இருக்க போகிறோம். டிசம்பரை கடந்து தேர்தல் நெருக்கத்தில் எப்படி இவருடைய ஆளுமை இந்த கட்டுக்கோப்பாக வச்சுருக்கான்றீங்களா, இந்த கட்டுக்கோப்பு எப்படி சிதறுகிறது என்பதை நீங்கள் வேடிக்கை பாருங்கள்.
டிக்கெட்டு கிடைக்கலாம் தலைவனாவது போயான்னு போகிறவனா இல்லைன்னு பாருங்க. இன்சைட் த பார்ட்டி. ஐயோ வரத்தான் போகுது. இன்றைக்கி ஆட்சி இருக்குது, ஏதோ சம்பாதிக்கணும், இன்னும் ஒரு 8 மாதம் சம்பாதிக்கலாம், அது போய்டுன்றதுக்கு அமைதியாக இருக்காங்க. உங்களை நம்பி ஜெயிக்க முடியாது, இல்லை அல்லது எனக்கு சீட்டு கிடைக்காது, நீனே தலைவன், அது வரத்தான் போகிறது. இப்போ அண்மையில் இன்னொரு செய்தியை நம்ம வந்து பார்க்க முடிகிறது. மாறன் சகோதரர்களுக்கு இடையில் வந்து ஒரு பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு. ஒருத்தருக்கு ஒருத்தர் லீகல் நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறாங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க. தட் மீன்ஸ் கலாநிதி மாறன் வந்து தயாநிதி மாறனுக்கு அனுப்பியிருக்கிறதா ஒரு செய்திகள் வெளியாகி கொண்டிருக்கிறது. என்ன பிரச்சனை ஆக்சுவலாக, எதுக்காக இந்த இஷ்யூ வெளியில் வந்திருக்குது திடீர்னு? கருணாநிதிக்கே விபூதி அடித்தவர் தன் தம்பிக்கு விபூதி அடிக்க மாட்டாரா? கருணாநிதிக்கு விபூதி அடித்தவர் யார்? ஆமாம், கலாநிதி. ஓகே, 2 பேரும் சேர்ந்து அடித்தாங்க, அந்த மொத்த குடும்பமும் அடிச்சது. தந்தை இறந்த பிறகு அந்த பங்குகளை தாயார் பெயருக்கு மாற்றி, அதன் பிறகு தாயார் பெயரிலிருந்து தனது பெயருக்கு பங்குகளை சொல்லாமல் கொள்ளாமல் 2500 ரூபாய் ஒரு பங்கின் விலை, ஆனால் 10 ரூபாய்க்கு தனது பெயரில் மாற்றிக்கொண்டு நிதி முறைகேட்டில் கலாநிதி ஈடுபட்டிருக்கிறார். எப்படி நடந்திருக்கு என்று நேற்று இந்த லீகல் நோட்டீஸ் இஷ்யூ வந்த பிறகு விசாரித்தேன். கடந்த 7 வருடங்களாக இது நடந்திருக்கிறது. தயாநிதி மாறன் பல்வேறு கோப்புகளில் கையெழுத்து போடணும்ல. ஆமாம், எம்பி கோப்புகள் கையெழுத்து போடணும், ஆஃபீஸ் டாக்குமெண்ட்ஸ்லையும் கையெழுத்து போடணும். அது மாதிரி கையெழுத்து போடும்போது நடுவில் ஷார்ட் ஆன்சர் ஃபார்மை வச்சுருவாங்களாம். அவருக்கு தயாநிதி மாறனோட நோட்டீஸில் 7 பேர், ஆடிட்டர் எல்லாத்துக்கும் சேர்த்து 7 பேர், அத்தனை பேரும் சேர்ந்து இந்த வேலையை செய்திருக்கிறாங்க. இது எப்படிப்பட்ட குடும்பம் பாருங்கள். இந்த குடும்பம் 10 பேப்பர் கையெழுத்து போடான்னு வச்சுக்கோங்க, நடுவில் ஒரு பேப்பர் இந்த ஷேர் ஃபைலாம். அது பார்க்க மாட்டார் எம்பி. இதை டக்குன்னு கண்டுபிடிக்க முடியல, என்னப்பா இது அப்படின்னு. பாஸ் இவங்கெல்லாம் வளர்ந்ததே பணக்காரங்களாம் வளர்ந்தாங்க பாஸ். உதவியாளர் கொண்டு வந்து வைக்கிறான். எத்தனை கையெழுத்துப்பா? சார் 15 கையெழுத்து. ரைட். அப்புறம் இன்னும் வேறு எதுவும் இருக்கா? இவ்வளோ தான். சரி இருங்க, எல்ஐசி பாலிசி போட்டுருக்கீங்களா? போட்டிருக்கேன். எத்தனை கையெழுத்து போடுவீங்க? நிறைய கையெழுத்து வரும். ஒரு புக்கில் ஒரு 20 கையெழுத்தாவது போட்டிருக்கேன் நான். அதில் இருக்க கண்டிஷன் ஏதாவது ஒரு 2 சொல்லுங்கள். டக்குன்னு கேட்டீங்கன்னா அப்போ கேட்குறீங்க, தயாநிதி மாறன் மட்டும் கேட்குறீங்கன்னா பச்சு பார்க்க மாட்டாங்களா? எல்ஐசி பாலிசி போட்டிருக்கல, அது 2 கண்டிஷன் சொல்லியா? ஏங்க நான் ஒரு பாமரங்க, அவர் வந்து படித்த ஒரு எம்பியா இருக்கிறாருங்க. அவர் வந்து பலன்னு சகப்பாக இருந்த உடனே அவர் படிச்சிருக்காருன்ட்டு நீ ஏன் நினச்சிக்கிட்டேன்னா, இன்னொன்று மனுஷனுக்கு காம்ப்ளசன்சி வரும்பா. சொந்த அண்ணன் இப்படி பண்ணுவான்னு எப்படிப்பா தோணும் உனக்கு? ஆனால் தோணிருக்கணும். இவங்க 2 பேரும் சேர்ந்து தங்கச்சி அன்பு கரைச்சி ஏமாத்திருக்காங்க. கலாநிதிமா தயாநிதி மாறன் 2 பேரும் சேர்ந்து. ஸோ இயல்பாக அவருக்கு தயாநிதிக்கு என்ன எண்ணம் இருக்கணும்? அண்ணன் எடுத்து ஒன்றா செக் பண்ண தான் பார்த்தா, ஐயோ என்னது ஒன்றுமே இல்லையா எனக்கு, உனக்கு எதுப்பா ஷேர், உனக்கு எதுக்கு என்னப்பா சம்பந்தம், வெளில போ பண்ணிட்டாங்க. கலாநிதி தயாநிதி வெளியே போன்றாரு. சன் டிவி, சன் குழும நிறுவனங்கள் எதிலுமே 1 பைசா பங்கு தயாநிதி மாறனுக்கு இல்லை. இதெல்லாம் சட்டபூர்வமாக நடந்திருக்கிறது. ஓகே, தயாநிதி மாறன் இப்போ நமக்கு தான் ஷேர் இருக்கேன்னு நினச்சிட்டு இருக்காரு. பட் சன் குழுமங்களை நிர்வகிப்பதன் காரணமாக இந்தியாவிலே அதிகம் சம்பளம் வாங்கும் சிஇஓ கலாநிதி மாறன் தெரியுமா? இந்தியாவிலேயே. இந்தியா? ஆமாம் சார். அண்ணா அடானி அம்பானி இவங்களாமோ அவங்கள விட அவங்க சம்பளமாக எடுக்கிறது இல்லை, டிவிடெண்ட் வாங்கிப்பாங்க, சம்பளம் எடுக்கிறது இல்லை. ஓகே, கலாநிதி மாறன் சம்பளமாக இவர் 100 கோடி, காவேரி கலாநிதி 100 கோடி. பா, இது போக கம்பெனியில் தனக்குத்தானே டிவிடெண்ட் கொடுத்து அந்த இவருக்கு டிவிடெண்ட் கொடுத்துக்கிறாரு. அந்த டிவிடெண்ட் எடுத்து அம்மாவோட பங்கு இவரே வாங்கிக்கிறார். அதுவும் மோசடி, 10 ரூபா விலைக்கு போட்டு வாங்குறாரு. ஓகே, பிஜேபிக்கு எவ்வளோ தொக்கா இருக்கும் யோசிச்சு பாருங்களேன். ஸோ அது ஒரு ஸ்டேஜில் இது போய் மாமாட்ட பஞ்சாயத்துக்கு போயிருக்காரு. மாமா இந்த மாதிரி கலா ஏமாற்றிட்டான் சிஎம்கிட்ட. அது உன் குடும்ப பிரச்சனை, நீ பார்த்துக்கமான வெட்டி விட்டார். வேறு வழி இல்லாமல் கத்திரிக்காயை கடத்தரில் கொண்டு போய் போடுவோன்ட்டு தான் அவர் லீகல் நோட்டீஸ் செஞ்சு அவரே கூப்பிட்டு மணி கண்ட்ரோலுக்கும் போடுங்க இதை. பட் ஆனால் இது தேவையில்லாமல் ஒரு சர்ச்சையோ சலசலப்புகளை உருவாக்காத ஒரு பார்ட்டியோட எம்பி இவர். இது திமுகவுக்கு தேவையில்லாமல் இந்த நேரத்தில் ஒரு ஏதாவது ஒரு இஷ்யூஸ் வராதான்னு யோசிச்சிருக்க மாட்டாங்களா? திமுக வச்சு தானே சன் டிவியை உருவாச்சு. அதை வச்சு நீங்கள் பல ஆயிரம் கோடி ரூபாயை சம்பாரித்து முடிச்சுட்டு அந்த கட்சிக்கே துரோகம் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இப்படி தான் தெருவில் வந்து நிற்பீங்க. நிற்கிட்டுவேன், உனக்கு ஏன் அவ்வளோ கஷ்டமாக இருக்குது? அடிச்சுட்டு உருள்ட்டோம். இவங்கெல்லாம் இப்படி தெருவுக்கு வரணும். என் 3 பேர் செத்தாங்க ஞாபகம் இருக்கா? உன்ன மாதிரி எம்ப்ளாயிஸ் தானே? இல்லை, உன்ன மாதிரி எம்ப்ளாயிஸ் தானே? கொண்டுட்டு ஒன்றுமே தெரியாத மாதிரி கை கொத்துக்கிட்டீங்களா இல்லையா? அடிச்சுட்டு சாப்பிட்டு விடு. நிறைவாக ஒரு கேள்வி, அண்மையில் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, உயர்நீதிமன்றம் வந்து பார்த்தீங்கன்னா இடிக்கு பல கேள்விகளை கேட்டிருக்கிறாங்க. இதில் வந்து ஆகாஷ் இந்த
டாஸ்மாக் தொடர்பாக ரைடு நடத்தப்பட்ட இடங்கள்ல ஆகாஷ் பாஸ்கரனுக்கு என்னக்கும் இவருக்கு என்னங்க தொடர்பு, ஏதோ ஆதாரத்தை காமிங்க, ஒன்றுமே இல்லையே அப்படின்னு சொல்லி பேசியிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட இவங்களுக்கு ஒரு சாதகமான விஷயம் தான் போய்கிட்டு இருக்கு. இடி கிட்ட ஆதாரமே இல்லை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருந்திருக்கிறது. எப்படி பார்க்குறீங்க? இடிக்கு அது ஒரு பின்னடைவா? நிச்சயமாக மிகப்பெரிய பின்னடைவு, பெரிய பின்னடைவு. அமலாக்கத்துறைக்கு எங்கு வேண்டுமானாலும் சோதனை செய்வதற்கான அதிகாரத்தை பிரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்ட் வழங்குகிறது, PMLA ஆக்ட் வழங்குகிறது. ஆமாம். டாஸ்மாக் ஊழலில் அருள்மொழிக்கு தொடர்பு இருக்கிறது என்று சந்தேகப்பட்டாலே உங்கள் வீட்டின் கதவுகளை தட்டலாம் அமலாக்கத்துறை. கதவை தட்டலாம், பூட்டை உடைக்கலாம், சோதனை நடத்தலாம். ஆனால் வீட்டில் ஆள் இல்லை என்றால் சீல் வைக்கும் அதிகாரம் அந்த சட்டத்தில் இல்லை. வீட்டையே உடைக்கலாம். ஸ்பெசிஃபிக்காக இருக்கு. பிரேக் ஓப்பன் லாக்ஸ்னு இருக்கு. ஓகே, இன்னைக்கு தான் படித்தேன் நான் சட்டத்தை. யூ கேன் பிரேக் ஓப்பன் லாக்ஸ். ஓகே, பட் வீட்டில் ஆள்னா சீல் வைக்க முடியாது. இவர்களும் உடைத்திருக்க வேண்டும். உடைக்காம எப்படிப்பட்ட அதிகாரிங்க இருக்காங்கன்னு தெரியல. உடச்சு உள்ளே போய் சோதனை பண்ண வேண்டியதானே. உடைக்காம அந்த கதவில் இந்த வீட்டின் உரிமையாளர் வந்தால் அமலாக்கத்துறை அதிகாரிகளை அணுகவும்னு ஒரு பேப்பரை ஒட்டிட்டு வராங்க. they didn't seal. ஓகே, பட் தட் இஸ் as good as a seal. வீட்டின் உரிமையாளர் வந்தால் இதை திறக்கக்கூடாது, திறக்காமல் எங்களை வந்து பாருங்கன்னா இட் இஸ் சீல். புரியுது. இதைத்தான் ஆகாஷ் பாஸ்கர்னு விக்ரம் ஜுஜுவும் சேலஞ்ச் பண்ணுறாங்க. வீட்டை சீல் வச்சிட்டாங்கன்னு சொன்னோன்னா இவங்க அங்கே சீல் எல்லாம் இல்லைங்க, ஒரு நோட்டீஸ் விட்டுருக்காங்க, அந்த நோட்டீஸை நாங்கள் வாபஸ் வாங்கிக்கிறோம் என்று சொல்லும்போது உயர்நீதிமன்றம் நீ வாபஸ்லாம் ஒன்றும் வாங்க வேணாம், உனக்கு அதிகாரமே இல்லை, விக்ரம் ஜூஜு மற்றும் ஆகாஷ் பாஸ்கருக்கு எதிராக என்ன ஆதாரம் இருக்குன்னு கேட்ட பண்ணி கொடுக்கவே இல்லை, அவங்க 2 பேருக்கும் எதிராக நீ நடவடிக்கை எடுக்கக்கூடாதுன்னு ஸ்டே. இப்போது அவர்கள் இருவரையும் கைது செய்ய முடியாது. ஸோ இது இடிக்கு ஒரு பெரிய பின்னடைவு. நிச்சயமாக இதை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் அவர்கள் மேல்முறையீடு செய்யத்தான் போகிறார்கள். உச்சநீதிமன்றம் இந்த குழப்பங்களுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டும் என்று நான் நம்புகிறேன். இல்லை, இதில் இவங்களுக்கு பிரச்சனை இல்லை, இதில் இவங்களுக்கு தொடர்பு இல்லைங்கிறது மூலமாக அம்பலப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நோ, இடி மேட் அ மெஸ். அது ஆதாரம் தான் கொடுத்துருக்கணும்ல, ஆதாரமே இல்லைன்னா இப்போ வேண்டுமென்று திட்டமிட்டு திமுகவை இதில் எப்படியாச்சும் காரணம் பண்ணுறதுக்காக பண்ணிட்டு இருக்காங்கன்னு தான் சொல்கிறாங்க. இதில் என்ன சந்தேகம்? வேண்டுமென்று திட்டமிட்டு திமுக காரணம் பண்ணுறதுக்காக தான் இடி இந்த வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருக்கு. உங்களுக்கு எதுவும் சந்தேகம் இருக்கா? ஒழுங்காக பண்ணல. இதை எல்லா ஸ்டேட்லையும் இடி இதை தானே பண்ணிட்டு இருக்கு. அப்புறம் இன்னும் இங்கே மட்டும் திமுக கார்னர் பண்ணுறதுக்காக தான் பண்ணுறாங்க. திமுக கார்னர் பண்ணுறதுக்காக பண்ணுதே இல்லை, அவங்க குற்றமற்றவர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இது சொல்கிறாங்க. இது உருட்டு. யார் ரத்தீஷ் யாரியா? 5 பெரிய டாப் ஹீரோவை வச்சு 400 கோடிக்கு படம் எடுக்கிற அளவுக்கு ஆகாஷ் பாஸ்கருக்கு ஏதியா துட்டு. எப்போ கேட்டாலும் மாமனார் 100 கோடி கொடுத்துட்டார், மாமனார் 100 கோடி கொடுத்துட்டாரு. மாமனார் கொடுத்த 100 கோடியில் என்ன 5 படமாக எடுப்பேன்? சிவகார்த்திகேயன், தனுஷ், சிம்பு முடியாது. இதே உருட்ட ஏது துட்டு? ஏதுங்க துட்டு? விக்ரம் ஜூஜுக்கு ஏது அத்தனை வாச்சு? யார் இந்த விக்ரம் ஜூஜெல்லாம்? பேரெல்லாம் எதுக்கு வருது? ஃபர்ஸ்ட் ரத்தீஷ் யாரு? ரத்தீஷ் அண்ணன் ஒரு அதிகாரி. ரத்தீஷ் எளிமையான பின்புலத்திலிருந்து வளர்ந்தவர். 174 எப்படி குடியிருக்காரு? 174 தெரியுமா? கேள்விப்பட்ட MRC நகர். ஓகே, 5 கோடி ரூபா 6 கோடி ரூபா இருக்கும் ஃப்ளாட்டு. நான் நுழையவே முடியாது. அப்புறம் 8 கோடி இருக்கும்னு நினைக்கிறேன். அங்கே எது வீடியோ இருக்குது? அண்ணன் சம்பாரிச்சதா? எப்படி சம்பாரிச்சாரு? சுஜய் ரெட்டிகிட்டே வாங்கியிருக்காரு அந்த வீட்டை. எப்படி வாங்கினாரு? உங்களுக்குலாம் சம்மந்தமே இல்லையா? அவ்வளோ யோக்கியமா நீங்கள்? சரி, அப்போ தான் சம்மந்தம் இல்லை, நேர்மையான இருக்குது தானே. அமலாக்கத்துறை அதிகாரி வந்து யோ வாயா என்ன நினச்சிருக்க, போய் சோதனை பண்ணிக்க சொல்ல வேண்டியது தானே. எதுக்கு ஓடுறீங்க? இந்த ஆகாஷ் பாஸ்கர் விக்ரம் ஜூஜ் எதுக்கு ஓடினாங்க? படம் எடுக்கிறதுக்காக போயிருக்காங்களா? வெளியில் போயிருக்காங்க. இங்கே சரி, ஆகாஷ் பாஸ்கரை படம் எடுக்கிறதுக்காக எதற்கு பெங்களூர் சென்றார்? பெங்களூர் சென்றால் இன்னொன்று தயாரிப்பாளர் மட்டும் பெங்களூருக்கு போகிறாரு, நடிகர்கள்லாம் இங்கே இருக்காங்களே. என்ன செல்ஃபோனில் படம் எடுக்கிறியா? ரத்தீஷ் எதுக்கு லண்டன் போனார்? ஃபயர் எக்ஸிட்லேருந்து 14வது மாடியிலிருந்து தீ விபத்து ஏற்படுத்தால் தப்பிக்கும் வழியாக 14 மாடி ஏணியில் இறங்கி சொல்லாமல் கொள்ளாமல் எமிரேட்ஸ் ஃப்ளைட்டு பிடிச்சி துபாய் போய் துபாயிலிருந்து லண்டன் செல்ல வேண்டிய தேவை என்ன? எதுக்கு ஓடினார சொல்லுங்க? யோக்கியம் தானே நீங்கள்? எதுக்கு ஓடினீங்க? போன வாரம் வரைக்கும் விக்ரம் ஜூஜு ஃபோனு சுவிட்ச் ஆஃப். நானே ட்ரை பண்ணேன் பேட்டி கேட்கலான்னு. தலைமுறை வந்துட்டு ஏன் கேட்கக்கூடாதா? நல்லா இருக்குங்க. ஏதுங்க உங்களுக்கு அவ்வளோ ஆச்சு? எதுக்கு சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுட்டு சுற்றுற?
கேட்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட, அண்ணன் இன்னும் சுவிட்ச் ஆஃப் பண்ணி தானே இருக்கான், ஏன்னு தெரியல, ஆன் பண்ணல, எதுக்கு ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுட்டு சுற்றுறீங்க நீங்கள்? பொய்யா தான் போடுவாங்க வழக்கு, நான் இல்லைன்னு சொல்ல. பொய்யா போட்டாலும் நீங்கள் அதை சந்திச்சுங்க. நீங்கள் பொய்யா போட்டதில்லை வழக்கு மற்றவங்க மேலே, எதற்கு ஓடுகிறீர்கள்? குற்றமற்றவர் மாசற்றவர் உத்தமர் என்றால் ரத்தீஷ் லண்டன் ஓட வேண்டிய தேவை என்ன? பொறுத்திருந்து பார்க்கலாம். பல விதமான கேள்விகளுக்கு ரொம்ப நிதானமாக எளிமையாக பதில் கொடுத்தமைக்கு மிக்க நன்றி. நன்றி. மீண்டும் சந்திக்கலாம். வணக்கம்.